சங்கீதம் 57 2 வாசிங்களா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்காக, நீங்கள் சொல்லலாம், நமக்காக, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். அல்லேலூயா. ஆனால் அவன் எங்கே தெரியுமா இருக்கானா? சங்கீதம் 57 4 வாசிங்களா? என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் போதுமா? அவன் சொல்றான், என் ஆத்துமா, நான் எப்படி தெரியுமா இருக்கிறேன்? அதே சங்கீதம் 57 7 வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. எப்படி பார்த்தீங்களா? அவன் எங்கே இருக்கானா? சிங்கங்களின், அந்த வருஷத்தை திரும்ப வாசிங்க. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ள கிடக்கிறேன். அவர்களுடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் கற்கான பட்டயம் போல் இருக்கிறது, பட்டயமாக இருக்கிறது. எப்பேற்பட்டவங்க மத்தியில் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் இருந்து கொண்டு என்ன செஞ்சானா? இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் பாடி மகிமையை விழி, சுரமண்டலமே என்ன செய், விழியுங்கள், ஆயத்தமாக இருங்க, நான் வருவேன், அதிகாலமே விழித்துக் கொள்வேன், நீங்க ரெடியா இருங்க. அவன் சொல்றான் அப்படி. ஆனால் அவன் எங்க இருக்கன்னு தெரியுமா? எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது? எப்படி அவனால சொல்ல முடிஞ்சது? அதுதான் சங்கீதம் 57 2 வாசித்தோம். வாசிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். நம்ம என்ன செஞ்சா? விசுவாசித்தான். அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் எப்படி இருக்குது? அவனை போல சிங்கங்களின் மத்தியில் சிங்கத்தை 2 கிழிச்சு போட்டவன், கரடி எய்த்து வரும்போது அதை 2 தாடையை பிடிச்சி கிழிச்சு போட்டவன், கோலியாத்தையே ஜெயிச்சவன். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிங்க மேலே. இந்த 57 சங்கீதம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி போதும், அவன் ஒளிஞ்சி ஒதுங்கும் போது, ராஜாவுக்கு பயந்து ஓடும்போது சொல்லுகிறான், பிரியமானவர்களே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது தேவனே, என் இருதயம். பிரச்சனையின் மத்தியில் அவன் பாடுறாங்க. அதான் பொருள். என்ன புரியுதா உங்களுக்கு? எதின் மத்தியில் அவன் மட்டும் இல்லை, மகிமையே விழி, சுரமண்டலமே விழியுங்கள், அப்புறம் வீணையே விழியுங்கள், நான் அதிகாரமே விழித்துக் கொள்வேன், குறித்த ஜாமங்களுக்கு முன்னால் நான் எரிச்சிடுவேன். ஆனால் நான் இருக்கிறது சிங்கத்தின் நடுவில் போட்டிருக்கா, சிங்கங்களின் நடுவில் போட்டிருக்கா, பிரச்சனைகளின் மத்தியில். என் சகோதரரே, பலவிதமான வாசிங்களேன். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, அப்ப சொல்றாரு, சோதனை எப்படி வருமா? பல விதங்களில் வருமா. ஒன்று போயிடுச்சு, எப்பா ஸ்கூல் ஃபீஸை கட்டி முடிச்சாச்சு, அது கூட நமக்கு இப்போ சோதனையான காலம் தான். எப்படி நிற்கும் போது முங்கி மேலே வரும்போது அடுத்த ஆமாம் பிரச்சனை உருவாகி வந்து நிற்கும். என் சகோதரரே, நீங்கள் பல விதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது விசுவாசத்துக்கு வந்த ஒரு பரீட்சை இது, பிரியமானவர்களே. நான் ஒன்று சொல்லட்டா? சங்கீதம் 23 வாசிங்களா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ என்னோடு கூட விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியுமா இருக்கு? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். யோசேப்பு எங்க இருந்தா? சிறைச்சாலையில் இருந்தா. வாசிங்களா?
ஆதியாகமம் 39, 21, 22, 23. யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் கூட இருக்கிறாரு, அவன் மேல கிருபை வைக்கிறாரு. எதற்கு? சிறைச்சாலை அனுபவம். பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கோம்? சிறைச்சாலைக்கு போகாம என்ன காப்பாத்திருக்கலாமா? சிறைச்சாலைக்கு போகாம, புரியலையா? சிறைச்சாலைக்கு போகாமலே என்ன, நான் நீதிமன்றங்களை நிரூபிச்சிருக்கலாமே. ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்காம இருந்திருக்கலாமே, எனக்கு இதை தராமல் இருந்திருக்கலாமே, இதை எனக்கு அனுமதிக்காமல் இருந்திருக்கலாமே, இது என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாமே. இதுதான் நம்முடைய அறிவு சொல்லுது, நமக்கு கேள்வியாக எழும்புது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் மேலே கிருபை வைத்தார், அவன் மேலே தயவு வைத்தார். அவன் எங்கே இருக்கிறான்? சத்தமாக சொல்லுங்களேன். சிறைச்சாலையில் இருக்கிறான். வாசிங்க. அங்க அவனுக்கு தயவு கிடைச்சது. இப்ப சிறைச்சாலை தலைவன் யாரு? இல்ல இரண்டாவது சிறைச்சாலை தலைவன் யாரு? அப்ப அவங்க ராஜாவா இல்லையா? சிறைச்சாலைக்குள்ள கூட அவன் எப்படி இருந்தான்? ராஜாவா இருந்தான். பிரியமானவர்களே, தேவன் அனுமதிக்கிறார், ஏன் நம்ம கேட்க கூடாது? ஆனா அங்க அவங்களை எப்படி வச்சிருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களா, ராஜாவா வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சிங்க கெபிக்குள்ள யாரை தூக்கி போட்டாங்க? தானியேலை தூக்கி போட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, தானியேலை கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? அடிச்சு தும்சம் பண்ணிடுன்னு. ஆனா சிங்க கெபியில சிங்கம் போல இருந்தான். பிரியமானவர்களே, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கணும்? போகாம தடுத்திருந்தா என்ன? அதை நீ பேசாதங்க, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது நம்முடைய வேலை இல்லை. சிங்க கெபில சிங்கமா இருந்தது யாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அனனியா, அசரியா, மிஷாவேல் எங்க தூக்கி போட்டாங்க? தூக்கி கொண்டு போனவன் என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். ஆனா இவங்க விடுதலையாய், அந்த வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க வீட்டில் போய், விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவினார்களா? இப்ப சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது அவன் விடுதலையா இருந்தானா இல்லையா? சொல்லுங்களா. சிங்க கெபில அவன் சிங்க மாதிரி இருந்தானா இல்லையா? அக்கினிக்குள்ள விடுதலையா இருந்தானா இல்லையா? இப்ப அவங்க பிரச்சனைக்குள்ள இருக்காங்களா, விடுதலையா இருக்காங்களா? ஹல்லேலூயா. இப்ப நம்ம பிரச்சனைக்குள்ள இருக்கோமா, விடுதலையோடு இருக்கோமா, முறுமுறுத்துட்டு இருக்கோமா? பிரச்சனை இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனையே. பிரச்சனை நமக்கு, சொல்லுங்களா, பிரச்சனை நமக்கு. கடன் பிரச்சனை இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கடன் கொடுக்கிறவனா? ஹல்லேலூயா. ஆமா, வறுமையில இருக்கலாம், ஆண்டவர் சொல்றார், உங்களை ஐஸ்வர்ய சம்பரனாய் வைத்திருக்கிறேன். விசுவாசத்தில் உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பரனாய் வைத்திருக்கிறார். வாகனம் இல்லாம இருக்கலாம், அநேகருக்கு நீங்கள் வாகனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சொல்லுங்களா வச்சிருக்கிறாருங்க. சிங்க கெபிக்குள்ளதான் இருக்கிறான், ஆனா விடுதலையா? புரியுதா இல்லையா? அக்கினி சூளைக்குள்ளதான் இருக்கிறான், ஆனா விடுதலையா? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 12 வாசிமா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். எப்படி செய்யும்? தகப்பன் தன் பிள்ளைக்கு எக்ஸ்பிளைன் சொல்றாரு, உதாரணத்தை சொல்றாரு, காரணத்தை சொல்றாரு, அதை விளக்கி நம்மோடு பேசுகிறார். சொல்லி எச்சரிப்பு இருக்கிறதுல, அப்புறம் புத்தி இருக்கு, அப்புறம் நீங்க அப்படியே துவண்டு போய் கிடைக்கீங்களா, உங்களை ஆண்டவர் தேர்தல் படுத்துகிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை யார் மூலமா நீங்க கேள்விப்படுங்க. பிரியமானவர்களே, அது சங்கீதத்தின் வாயிலாக, ஆராதனையின் வாயிலாக, அல்லது பாடல் வாயிலாக, அல்லது ஒளிபெருக்கின் வாயிலாக, தேவ வசனத்தை ஐயா மூலமாக, தேவ ஊழியர் மூலமாக நீங்க அதை கேட்டு ஏற்றுக்கொண்ட போது, சும்மா பிரதர் சொல்லுவாரு, சும்மா பேசுவாங்க, அப்படி இல்லை பிரியமானவர்களே, இது சத்தியமான வார்த்தை. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க பிரச்சனைக்கு உள்ள இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீங்கள் விடுதலையாக இருக்கிறீங்க. நீங்கள் வியாதியில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள். அது அப்படியே என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொண்டு அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களை என்ன செய்யுமா? கிரியை செய்யுமா? அது உங்களை பலன் செய்யுமா? பிரியமல்ல. இப்போ வாசிங்க எபிரேயர் 11:18. ஆமாம், ஆபிரகாம்கிட்ட முன்னாலே சொல்லிட்டாரு, குழந்தைய கொடுக்க முன்னாலே சொல்லிட்டாரு, ஈசாக்கின் இடத்துல அவனுக்கு சந்ததி விளங்கும் என்று சொல்லிட்டாரு. அவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தான். நாமும் கூட அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்ப என்ன பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? அவன் வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தவன் மரித்தோரிலிருந்து கூட தேவன் என் பையனை உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணினானா? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? முடிஞ்சது, அவ்வளோதான். என்ன வாய்ப்பில்லை, 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 இன்னங்க ஜெயிக்க போகிறோம் இல்லை பிரியமானவர்களே. வேதம் அப்படி ஒருபோதும் சொல்லாது. அவனாலே ஆகாத காரியம், ஆனால் பாடுவோம். என்னால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு ஜெபிப்போம். ஆனால் விசுவாசம், நமக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரச்சனையின் மத்தியில் இல்லைப்பா, பிரச்சனைக்குள்ள நீ இருந்தாலும் நீங்கள் விடுதலையோடு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவன் என்னன்னா பிரியமானவர்களே, இதான் உதாரணம். தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல சொல்றாரு. அவன் அப்படி என்னன்னா அவன் நினைச்சான். அடுத்தது 17 வாசிச்சிங்களா? 33 வாசிங்க. எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். போதும். விசுவாசத்தினால நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. பிசாசை ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அதை செய்வதற்கு நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது, என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, என்னுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசத்தை நம்ம வாழும் பொழுது, நான் பிரச்சனைக்குள்ளே இருந்தால் கூட உலகமெல்லாம் சொல்லும், என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவன் இன்னும் மீளவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கிறான், அவன் குடும்பம் ரட்சிக்கப்படலை, அவன்றதுல ஒன்றுமே இல்லை, கனி இல்லை, எது இல்லை, எப்படி வேணால் சொல்லட்டும் இந்த உலகம். நான் விசுவாசிப்பேன். எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர் மரித்தோரிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தூக்க, என்னை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி அவரை ஸ்தோத்திரிப்பேன். சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு தேவனை பின்பற்றுவோம். தேவன் நம்முடைய எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு நன்மையை தருவார். தேவன் கொடுத்த சங்கீதத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். சாட்சி உள்ளவர்கள் சபையில் மத்தியில் சொல்லுங்க.